1953க்கு முன்பு காவிரி உற்பத்தி ஆகுது. தலைக்காவிரி மெட்ராஸ் ப்ரொவின்ஸ்ல தான் இருந்துச்சு. 1892ல மைசூர் ஸ்டேட்டஸ் வர்சஸ் மெட்ராஸ் ப்ரொவின்சியல் ஒரு அக்ரிமெண்ட் காவிரி தண்ணி பத்தி போட்டாங்க. அதுல மைசூர் ஸ்டேட் 90,000 ஏக்கர் சாடி பண்ணிக்கணும். மீதி தண்ணி எல்லாம் 30 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1924 மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வைசஸ் மைசூர் ஸ்டேட். அதுல அவங்க 5,90,000 ஏக்கரும் கர்நாடகா மைசூர் ஸ்டேட்டு கிருஷ்ணராய சாகர் அணையை கட்டிக்கணும். மீதி 25 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு மேட்டூர் டேம் கட்டிக்கணும். அது 74 முடிஞ்சிச்சு. 50 வருஷம் போட்டிருந்தாங்க. முடிஞ்சோடனே அப்ப இருந்து அரசியல்வாதி விவசாய கழுத்தை அறுத்துட்டான் தமிழ்நாட்டில் இருந்தவன். 74 to 82க்குள்ள கர்நாடகா 5 அணையை கட்டிச்சு. கபனி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்தம், லட்சுமி 5 அணையை கட்டிச்சு. கட்டி 30,000 ஏரியை வெட்டி அந்த அணையிலே தண்ணி வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் ஏரியில கொண்டு ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அணையிலேருந்து பம்ப் பண்ணி கொண்டு போய் கொண்டு பண்ணிடுறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அணையில இருக்காது. அதுக்கப்புறம் கேஸ் நடந்துச்சு. 205 டிஎம்சி தரணும்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் 195 சொன்னாங்க. 2018 உச்ச நீதிமன்றம் 177.25 டிஎம்சி கொடுங்க மாசம் கொடுக்க சொல்லிச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாசம், மாசத்துக்கு 2.5 டிஎம்சி. ஜூன்ல 9.19 டிஎம்சி. இப்ப ஜூலைல 31 இப்படி கொடுக்க சொல்லிச்சு. ஆனா கர்நாடகா தர்றது கிடையாது. அங்க வெள்ளம் வந்துச்சுன்னா ஒரு 15 ரூபா திறந்து விட்டோம் 170 டிஎம்சி. அது மேட்டூர் டேம்ல 94 தேக்கலாம். மீதி தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிடும். 30 லட்சம் ஏக்கர் சாப்பிட்டு தமிழ்நாடு இன்னைக்கு 6-7 லட்சம் ஏக்கர் ஒருபோதும் தான் பண்ண முடியுது. அதனால அதை விட்டு இந்த மேகதாது அணையை கட்டிட்டாங்கன்னா அதுவும் போயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும் தமிழ்நாடு. எதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு? இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி, இந்த நாட்டுடைய பாராளுமன்றம் அதையெல்லாம் கண்டிச்சிக்கிற பவர் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் இட் வில் பி நாட் ஒபைடு. அதை கண்டிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு தான் இது. அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை மதிக்கலைன்னா தமிழக சர்க்கார் ஒரு வழக்கு போட்டு என்ன செஞ்சிருக்கணும்? 1 லட்சம் கோடி நஷ்டஈடு வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும். இப்ப ஒரு ஏக்கர் நாங்க இப்ப 50,000 ரூபாய் நஷ்டம். குருவை சாவடி பண்ணாம சம்பா சாவடிக்கும் தண்ணி வராது போல இருக்கு. உதவி பண்ண வேண்டிய தமிழக சர்க்கார் உச்ச நீதிமன்றம் கூறியபடி எங்களுக்கு மாசம் தண்ணியை திறந்து விட்டா குருவை சாவடி பண்ணுவோம், சம்பா சாவடி பண்ணுவோம், கோடை சாவடி பண்ண முடியும். அதை விட்டுட்டு கர்நாடகாவில் வெள்ளம் கர்நாடகா அழிக்காம இருக்கிறதுக்காக இந்த வெள்ள தண்ணி எல்லாம் திறந்து விட்டா 177 டிஎம்சி ஒரே மாசத்துல திறந்து விட்டுருவாங்க. அதுல மேட்டூர்ல 94 தான் தேக்க முடியும். மீதி எல்லாம் கடல்ல போய் விழுந்துருது. அதுல எந்த பயனும் கிடையாது. அதனால உச்ச நீதிமன்றத்தில் இப்போ 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேஸ் போட்டேன் நேற்று. 1 லட்சம் கோடி எனக்கு நஷ்டஈடு தரணும். ஏன்னா எனக்கு தண்ணி திறந்து விட மாட்டேன்ட்டான். ஜூன்ல 9.19 டிஎம்சி, ஜூலைல 31 டிஎம்சி. ஆக அதுல ஜனவரி டு மே மாசம் 12.7 டிஎம்சி, மொத்தம் 53 டிஎம்சி எனக்கு தரணும் தண்ணி. அதுக்கு தராதனால உச்ச நீதிமன்றம் மதிக்காதனால உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நஷ்டஈடு வாங்கணும்னு கேஸ் போட்டிருக்கோம். இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். தேசிய தென்னிந்திய நதிகளுடைய மாநில தலைவர் ஐயா கண்ண தலைவர் கேஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இது செய்யலைன்னா எங்களுக்கு மாநில சர்க்கார் நடவடிக்கை எடுக்கணும். மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் எங்களுக்கு நஷ்டஈடு தரணும். இல்லைன்னா டெல்லியில போய் போராடுவோம். எங்களுடைய நோக்கமே என்னன்னா வெறும் 90,000 ஏக்கர் சாடி பண்ண கர்நாடகா 1953ல மொழிவாரி மாநிலம் பிரிச்சதுனால கர்நாடகா கூட தலைக்காவிரி போயிருச்சு. அங்கிட்டு அங்க இருக்க அந்த மக்கள் நாங்க தமிழ்நாட்டோட தான் இருப்போம் நாங்க. ஆனா கேட்க மாட்டேன்னா அங்க சேர்த்து விட்டாங்க. சேர்த்தா கூட இன்றைக்கு எங்களுக்கு வேண்டியது மாசம் கர்நாடகா தண்ணி திறந்து விட்டாலே போதும். உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி திறந்து விட்டாலே போதும். அதை வச்சு நாங்க சாவடி பண்ணிடுவோம், விவசாயி பொழைச்சிருவோம். அப்படி திறக்கலைன்னா நஷ்டஈடு தர வேண்டியது கர்நாடகாவே கடமை. ஏன்னா 90,000 ஏக்கர் சாவடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணும்.
எங்களை ஏமாத்திருச்சுல்ல. ரைப்பேரியன் ரைட்டுன்னு இருக்கு. ஒரு காவிரி ஒரு நதி உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு போய் கடமடைக்குள்ள உரிமை இருக்கு. அந்த உரிமைப்படி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. அதை கொடுக்க வேண்டிய கடமை கர்நாடகா இருக்குது. தராதனால தண்ணி கொடுக்கலன்னா நஷ்டம் கொடுக்கும். ஆண்டாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அனுபவிச்சாங்க என்பது எங்களுடைய கோரிக்கை.